ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பொங்கலுக்கு அவசரமா தைக்க அழகான ஒரு லேஸ் ஒர்க் டிசைன் தாங்க பார்க்க போறோம். இந்த ப்ளவுஸோடைய இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டருக்கு விட்டது போக ஷோல்டருக்கு மேல 1/2 இன்ச் விட்டது போக நானு ப்ளவுஸோடைய இறக்கம் 14 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அடி பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2 இன்ச் அளவு வச்சுட்டு கழுத்தோடைய அகலம் 3 இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சுட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா 40 இன்ச் பாடி சுற்றளவு தாங்க. இப்போ நான் டோட்டலா பார்த்தீங்கன்னா சைடுல 10ம் தையலுக்கு ஒரு 1 1/2 இன்ச் சேர்த்து 11 இன்ச் வச்சுக்கிறேன். ஆம்கோல் சுற்றளவு 6 இன்ச் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பின் கழுத்து இறக்கம் 10 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். சரியா பின் கழுத்து இறக்கம் நான் 10 இன்ச் அளவு வச்சு இதே போல நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு, அப்படியே ஸ்கேலால பா ஷேப்ல வரைஞ்சிக்கிங்க. இப்போ இதே போல் வரைஞ்சிட்டு, இப்போ நான் அடுத்து ஷேப் கொடுத்து வரைகிறேன் பாருங்க. இந்த டிசைன் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. பாருங்க அப்படியே வந்து பானை நெக் மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கிங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இதே போல் நீங்கள் வரைஞ்சிக்கிங்க. இதே போல் இப்போ நான் நெக் டிசைன் வரைஞ்சிட்டு, இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இதே போல் நீங்கள் சீசன் டைம்லலாம் டிசைன் ப்ளவுஸ் தைக்க சொன்னாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் டிசைனாக நம்ம இதே போல் தைச்சி கொடுத்துட்டாவே நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். பார்க்கவும் நீட்டாக அழகாகவும் இருக்கும். இதே போல் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த புடவையோட கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த புடவையோட கிளாத்தை அடியில் வச்சுட்டு மேலே வந்து லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. மேலே இதே போல் அப்படி லைனிங் கிளாத்தை வச்சுட்டு, இப்போ தான் நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் பக்கம் இப்போ பாருங்க நான் மார்க் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறாத இருக்கும். நெக்கும் வந்து திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி 1/4 இன்ச் அளவுக்கு இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ 1/4 இன்ச் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு, அது மேலேயே தையல் ஒட்டிட்டு வாங்க. அப்படியே மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, அது மேலேயே தையல் ஒட்டிட்டு வந்துடலாம். அப்படியே இந்த இடம் வரும்பொழுது அப்படி நிறுத்துங்க. நிறுத்தி மறுபடியும் அப்படி திருப்பி அப்படி தைங்க. அந்த பாயிண்ட் வரும்பொழுது அப்படியே நிற்பாட்டி மறுபடியும் அப்படி சுழட்டி தைக்க வேண்டியதான். இப்போ இதே போல் தையல் ஓட்டிட்டு, இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு, இப்போ 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துலையும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சீசர் கட் கொடுங்க. கொடுத்துட்டு மீதி இடத்துல நீங்கள் கொடுக்க தேவையில்ல. எல்லா இடமும் டோட்டலாக கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா இடம் டோட்டலாக கொடுக்க தேவையில்ல. அப்படியே இந்த லைனிங் கிளாத் அப்படியே திருப்பி பெரட்டி அப்படியே தையல் ஓட்ட வேண்டியதான். இப்படி நீங்கள் திருப்பும் பொழுது நல்லா வந்து அந்த டிசைன் கச்சிதமாக வந்துடும். அப்படியே ஓரமாகவே தையல் ஓட்டிட்டு வந்துடுங்க. நல்லா ஒட்டுல ஓரமாக தையல் ஓட்டுங்க. எந்த அளவுக்கு ஓரமாக தையல் ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமாக ஒட்டிக்கிங்க. பாருங்கள் இந்த டிசைன் எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். நீங்கள் இந்த 2 இடத்துல மட்டும் நான் சொன்ன இடத்துல மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டால் போதும். சிசர் கட் கொடுத்தா போதும். இப்போ கழுத்தோடைய இறக்கம் அவங்க கேட்குறதுக்கு தகுந்தபடி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா நெக்கு நல்லா ஓரளவுக்கு பெருசாக தான் கேட்டிருக்காங்க. இறக்கம் வந்து பேக் நெக் இறக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் வருது. அவ்வளோதான். அப்படியே திருப்பி தையல் ஓட்டிட்டு, இப்போ நான் கேன்வாஸ் எதுவுமே கொடுக்கல. நமக்கு குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னா, இப்போ கஸ்டமர் கேன்வாஸ் கேட்கல. அதனால் நீங்கள் இதே போலே ட்ரை பண்ணுங்கள். கேன்வாஸ் வச்சு தான் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. நம்ம இதே போல் வந்து அவசரத்துக்கு இதே போலையும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் எல்லாம் டோட்டலாக தையல் ஓட்டிக்கிறேன். இதே போல் அப்படியே தையல் ஓட்டிடுவாங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக பிசுறு தெரிஞ்சாலும் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள புடவையோட கிளாத்தெல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு, அடுத்து அடிப்பாட்டம் அடிச்சிக்கலாம்.
நீங்கள் 1.5 இன்ச் விட்டுருந்தாலும் 1 இன்ச் விட்டுருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி நம்ம மடிச்சு அடிச்சுக்கணும். அடிப்பாட்டை மடிச்சு அடிச்சுட்டு இப்போ நான் அப்படியே மடிச்சு அடிச்சுக்கிறேன். இப்போ அடிப்பாட்டத்தை நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு விட்டுருந்தாலும் 1 இன்ச் விட்டுருந்தாலும் இதே போல் அப்படி மடிச்சு அடிச்சிக்கிங்க. சரியாக இதே போல் மடிச்சு அடிச்சுட்டு அடுத்து ஷோல்டரை சென்டர் பண்ணி 2 டாட் பிடிச்சிக்கிறேன். இன்னொரு பக்கமும் அதே போல் டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ டாட் பிடித்த பிறகு நம்ம லேஸ் ஒர்க் வச்சு டிசைன் பண்ணிடலாம். இப்போ இதே போல் தைச்சாச்சிங்களா? இப்போ தைச்சி முடித்த பிறகு இப்போ இது மேலேயே நான் ஓரமாக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்கள் டிசைன் வச்சு ப்ளவுஸ் தைக்கும் பொழுது இதே போல் லேஸ் வந்து வாங்கிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புடவைக்கு வந்து இந்த காப்பர் கலர் லேஸ் வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல இருந்து தொடங்குங்க. அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க ஓரமாக. இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் கரெக்டாக அந்த இடம் வரும் பொழுது கட் பண்ணிக்கிங்க. அப்படி திருப்பி மறுபடியும் ஒரு தையல், அப்படியே ஒரு தையல் ஓட்டிட்டு மறுபடி பக்கத்துலேயே இன்னொரு லைன் லேஸ் கொடுத்துக்கலாம். அப்படியே இந்த 2 கூரும் ஒன்றா பார்க்குற மாதிரி இதே போல் ஒரு லைன். இப்போ சரியாக இதே போல் வச்சு அப்படியே தையல் ஓட்டிக்கிங்க. நல்லா வளைச்சி தையல் ஓட்டணும். அந்த நெக்கு எந்த ஷேஃபில் இருக்கோ அந்த ஷேஃபில் நல்லா வளைச்சி இதே போல் இப்படி தையல் ஓட்டுங்க. அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிப்பாட்டி மறுபடி அப்படியே இன்னொரு தையல். எதனாலனா அந்த லேஸ் தூக்காமல் இருக்கணும்ல, அதனால் எப்பயும் 2 தையல் ஓட்டிக்கிங்க. இப்போ அப்படி இந்த நூலை கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து மேலேருந்து லேஸ் கொடுக்கணும். அப்படியே இந்த இடத்துல இருந்து இப்போ சைடில் எத்தனை இன்ச் நான் இறக்கம் கம்மி பண்ணுறேன்னு பாருங்கள். சரியாக ஒரு 3.5 இன்ச் பக்கம் கம்மி பண்ணுறேன். அதே போல் இந்த பக்கமும் ஒரு 3.5 இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா 2 சைடும் அளவுகள் கரெக்டாக வரணும்ல, அதனால். இப்போ இங்கேருந்து லேஸ் கொடுத்துக்கிறேன். இதே போல் ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துங்க. அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்து நல்லா அப்படியே அந்த பிசுறு தெரியாமல் அந்த 2 லைன் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே இந்த லேஸை வைக்கணும். அப்போ அந்த லேஸோடைய பிசுறு கொஞ்சம் கூட தெரியாது. அவ்வளோதான். அப்படியே வளைச்சி விட்டு தையல் ஓட்டிக்க வேண்டியதான். மறுபடியும் ஒரு தையல், லேஸ் தூக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல். இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு இந்த பக்கமும் அதே போல் அப்படியே ஒரு லைன் வச்சு நல்லா வளைவாக வளைச்சி விட்டு அப்படியே இந்த டிசி கட்டியில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே அப்படியே மார்க் பண்ணி தையல் ஓட்டிக்கிங்க. இதே போல் அப்படி தையல் ஓட்டிகிட்டே வாங்க. இதே போல் தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர லேஸை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தையல். இதே போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும். ரொம்ப ரிஸ்க்கே இல்லாமல் ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ அடுத்து இன்னொரு லைன், அந்த கூர் ஒன்றை பார்த்துருக்காப்புல இன்னொரு லைன் அப்படியே லேஸ் வச்சிங்க.
இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா, நான் தையல் கூலி எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு ஒரு சிலர் நீங்க கேட்பீங்க. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரூ. 300 தாங்க தையல் கூலி வாங்கியிருக்கேன். பேக்குக்கும் கை வந்து பஃப் ஹேண்டு தான். கீழ வந்து பார்டரும், மேல பஃப்பும் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போறேன். அதனால இந்த ப்ளவுஸ்க்கு நான் ரூ. 300 தையல் கூலி போட்டிருக்கேன். அது இல்லாத லேஸ் எல்லாமே வந்து நாட்ல இருந்து எல்லாமே கஸ்டமர் வாங்கி குடுத்து, நான் தையல் கூலி மட்டும் ரூ. 300 வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க இப்ப. 2 சைடு நம்ப லேஸ் ஒர்க் வச்சு இப்ப நீட்டா ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கமும் இதே போல நான் லைன் குடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 கூரும் ஒண்ணா பார்க்குற மாரி இதே போல இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு, இப்ப இந்த எக்ஸ்ட்ரா வர லேஸ கட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்படியே மறுபடியும் ஒரு தையல். இப்ப மேல வந்து நான் எந்த டிசைனும் வந்து பண்ணல. அப்படியே ஒரு ரோப் மட்டும் ரெடி பண்ணி ஒரு நாட் மட்டும் வச்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஷேப்ல சதுரமா அப்படி வெட்டி வச்சிருக்கேங்கல்ல, இங்கேருந்து இந்த சைடு ஒரு 3 இன்ச்சு, இந்த பக்கம் இருந்து ஒரு 3 இன்ச்சும். 3 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சுட்டு, அதே போலயே ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தும், புடவையோட கிளாத்தும். இதே போல இப்படி தையல் ஒட்டிக்கங்க ஒண்ணா வச்சு. லைனிங் கிளாத்தையும், புடவையோட கிளாத்தையும் இதே போல ஒண்ணா வச்சு தையல் ஒட்டிட்டு, இந்த பக்கமும் அதே போல தான். இதே போல நீங்க நாட் ரெடி பண்ணி பாருங்க. இதுவும் உங்களுக்கு வந்து குயிக்கா வேலை முடிஞ்சிரும். அப்படியே இது இந்த ஷேப்ல மடிச்சிக்கங்க. இந்த ஷேப்ல இப்படி மடிச்சு, அப்படியே தையல் ஒட்டுங்க. இதே போல் மடித்து நான் தையல் ஓட்டிட்டு இந்த பக்கமும் அதே போல் தான் அப்படியே இந்த ஷேப்பில் வந்து அப்படியே மடித்து தையல் ஓட்டிட்டு ஆல்ரெடி லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேஸ் அந்த கூர் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த முக்கோணமாக இருக்குது பாருங்கள், அது மட்டும் வெளியில் தெரிய மாதிரி வச்சு அப்படி தையல் ஓட்டுங்க. அப்படி இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு இந்த பக்கமும் அதே போல் தான் அந்த முக்கோணம் அடிப்பக்கம் வைக்கணும். அப்படி இதே போல் அப்படி வைங்க. இதே போல் வச்சு தையல் ஓட்டிக்கணும். இதே போல் அப்படியே தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க லேஸை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரோப்புக்குள்ளே விட்டு இந்த அந்த ரோப்பை கட் பண்ணிக்குவோம். பாருங்கள் இதே போல் வச்சு நல்லா அந்த ரோப்பை உள்ளே இழுத்து விட்டு அந்த ரோப் மேலே தையல் படுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நல்லா ரஃப் அடித்து இப்போ மீதி எக்ஸ்ட்ரா உள்ள பீஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் வெளியே எடுத்து பார்க்கும் பொழுது நீட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த டிசைனும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க. அதே போல் இன்னொரு பக்கமும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அதே போல் தான். நமக்கு பாருங்கள் அதிக டைம் எடுக்கல, ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரியாக 2 பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி ஜாயின் பண்ணணும். அந்த ரோப் வந்து நம்ம தையல் ஓட்டும் பொழுது கரெக்டாக அளவுகள் வரணும். மேலேருந்து சரியாக நான் வந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் நான் ஒரு 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே அடிப்பக்கமாக கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்லா அப்படி ரஃப் அடித்து தையல் ஓட்டிடுங்க. அதே போல் இந்த பக்கமும் உங்களுக்கு இதே போல் டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது பேக்கில் மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் டைம் கிடைச்சாவே போதும், நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம்.
பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு லேஸ் ஒர்க் டிசைன் பக்காவாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரமாக தைக்க சொன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.